பன்னீர் டாக்கோஸ் வீட்லயே ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக வந்து பண்ணிடலாம். இதுக்கு ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா உருகி வந்ததும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தேவையான வெஜ்ஜிஸ் சேர்த்துக்கலாம். நான் குடமிளகாய் சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி வச்ச பன்னீர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கலாம். இந்த சில்லி சாஸில் இருக்க காரமே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரிகானோ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இது சாப்பிடும்போது ஒரிகானோ போட்டு சாப்பிடும்போது உங்களுக்கு பீஸா சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு சப்பாத்தியை போட்டு அதில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இந்த ஃபில்லிங்ஸை வச்சுட்டு நிறைய சீஸ் வந்து துருவி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு தோசை தவாவில் கொஞ்சம் பட்டர் சேர்த்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துடலாம். இது ஒரு செகண்ட் திருப்பி போட்டிங்கன்னா அவ்வளோதான், சூப்பராக வந்துட்டு பன்னீர் டாக்கோஸ் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களுக்கு சாதம் குழம்புன்னு நீங்கள் வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுக்கும்போது அவங்க கண்டிப்பாக மிச்சம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், பாக்ஸும் காலியாயிரும், ஹெல்த்தியாகவும் இருக்கும்.